கண்டிப்பா நமக்கு இதுதான் டீமோட ஸ்ட்ரென்த்தான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. லீடர்ஸா இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெர்சனுமே கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து உங்களுக்கு கீழ வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே வந்துட்டாங்களா? வரல அப்டின்னா உங்களுக்கு வந்து கால் பண்ணி இந்த இடத்துல நம்மளோட செக்ஷனோட வேல்யூவ கிரியேட் பண்ணி உள்ள இன்வைட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கான சக்சஸ் ஷேரிங் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்க அப்டின்னா, அடுத்த யாரோ ஒருத்தவங்க குடுக்குற சக்சஸ் ஷேரிங் தான் அவங்க பாப்பாங்க. கண்டிப்பா இதன் மூலமா நெறைய விஷயம் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்க போகுது. ஓகே. சூப்பர், சூப்பர். இப்பதான் ஒவ்வொரு பெர்சனுமே உள்ள வந்துட்டே இருக்காங்க. லீடர்ஸா இருக்கக்கூடிய நபர் அப்பதான் நெறைய பேர் கால் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். 2 மினிட்ஸ் கூட எடுத்துக்கோங்க லீடர்ஸ். கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இன்வைட் பண்ணுங்க. ஏன்னா, செக்ஷன குடுக்குறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸலன்டான பெர்சன் பாத்தீங்க அப்டின்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குடுக்குற நபர் உள்ள வந்துட்டாங்க. நம்ம கத்துக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டு, இன்னும் நம்ம உள்ள நெறைய பேர் உள்ள வராம இருக்கோம். கண்டிப்பா நம்மளோட சிஸ்டத்துல நெறைய பேர கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணீங்கன்னா மட்டும் தான், உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் குரோத் பாத்தீங்க அப்டின்னா, வேற லெவல்ல பாத்தீங்க அப்டின்னா, நீங்க நெனச்ச மாரி ஒரு விஷயத்த அடைய முடியும். கண்டிப்பா நம்ம மட்டும் கத்துக்கணும்னு நெனைக்காம, நம்ம கீழ வந்து ஒரு நபரா இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் குயிக்கா கால் பண்ணி இன்வைட் பண்ணுங்க. ஓகே. சூப்பர், சூப்பர். இப்பதான் ஒவ்வொரு பெர்சனா உள்ள வந்துட்டே இருக்காங்க. இந்த ஒரு 10த்துக்குலாம் நம்மளுடைய கெஸ்ட்ட இன்வைட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் சீக்கிரமா அந்த இடத்துல கொஞ்சம் கால் பண்ணி ரிமைண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட செக்ஷனையுமே ஸ்டார்ட் பண்ண டைமும் வந்துருச்சு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டா அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க லீடர்ஸ். கொஞ்சம் கால் பண்ணி நீங்க கூப்பிட்டீங்கன்னா மட்டும் தான், நான் அந்த இடத்துல கொஞ்சம் இந்த ஒரு கெஸ்ட்ட இன்வைட் பண்ணுவேன். ஓகே. சூப்பரான ஒரு சக்சஸ் ஷேரிங்குமே காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நெறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பயரா இருக்க போது. நெறைய பேருக்கு இந்த ஒரு இடத்துல ஒரு நெறைய விஷயத்தையும், அதையும் தாண்டி எப்படி ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு மூவ் அப் ஆகுறதுமே நெறைய பாயிண்ட்ஸுமே இந்த இடத்துல கிடைக்க போகுது. கண்டிப்பாங்க. நம்ம சக்சஸ் பண்ணத மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அவங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அ ரிஜெக்ஷனையும் ஃபேஸ் பண்ணி அந்த ஒரு சக்சஸ் அடைஞ்சிருக்காங்கன்ற விஷயத்த அவங்க வாய் மூலமா சொல்லும் பொழுது நமக்குமே ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்க போகுது. அது நம்ம மட்டும் கேட்க நினைக்காம நமக்கு கீழ வந்த ஒவ்வொரு நபரும் கேட்டாங்கன்னா மட்டும் தான் அந்த ஒரு விஷயம் அவங்களுடைய மைண்ட்ல அவங்களுக்கு ஸ்டோர் ஆகி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் சக்சஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்குள்ள வரும். கண்டிப்பா அதுக்காண்டி தாங்க சொல்றேன். நம்ம கொஞ்சம் சீக்கிரமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்மளுடைய ஸ்ட்ரென்த்துமே பார்த்தீங்கன்னா, இப்பதான் ஒவ்வொரு நபரும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. நம்மளுடைய செக்ஷனுமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். நம்மளுடைய செக்ஷனையுமே ஸ்டார்ட் பண்ண டைம் வந்துருச்சு. இந்த டைமிங் கூட யூஸ் பண்ணி நெறைய பேர் உள்ள இன்வைட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே சூப்பர். பார்த்தீங்க அப்டின்னா, இவ்வளவு நேரம் நீங்களும் பேசிட்டு இருக்கேப்பா. நீ தான் இந்த ஒரு எஜுகேஷன் பார்ட் குடுக்க போறியான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான, ஒரு எக்ஸலன்டான, பவர்ஃபுல்லான ஒரு பெர்சன் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்டின்னா, மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மேலூருக்கு அருகில சர்வோலைப்பட்டி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல இருந்தாங்க நம்மளுடைய வாய்ப்ப பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்கலா அவங்களுக்கு இதுதான் ஃபீல்டான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. ஒரு டீச்சரா பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 6000 சேலரிக்கு வொர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பெர்சன்ங்க. அந்த ஒரு சேலரில அவங்களுடைய கனவு, தேவை எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு சொல்லிட்டு, நம்மளுடைய வாய்ப்ப பார்ட் டைமா சூஸ் பண்ணாங்க. இதன் இதன் மூலமா தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் 360 டிகிரி சேஞ்ச் ஆகும்னு தெரிஞ்சதுனால, அந்த ஒரு வொர்க்கையுமே ரிசைன் பண்ணிட்டு, இப்ப ஃபுல் டைமா வொர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய வருமானத்த சம்பாரிச்ச வருமானத்த வச்சு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நீட்ஸா இருக்கட்டும், அவங்களோட ஃபேமிலி நீட்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான கோல்டுல இருந்து, அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் வீட்டுக்கு தேவையான திங்ஸா இருக்கட்டும், நெறைய விஷயத்த இதன் மூலமா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சம்பாரிக்கணும்னு நினைக்காம, அவங்கள நம்பி வந்த ஒவ்வொரு பெர்சனையுமே நெறைய கோல்டு அச்சீவர்ஸாவும், நெறைய இன்கம் ஏர்னர்ஸாவும், நெறைய நெறைய லீடர்ஸாவும் இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி நம்மளுடைய கம்பெனில ஒரு சூப்பரான அச்சீவ்மென்ட் டைமண்ட் டைரக்டர் அப்படின்ற விஷயத்தையுமே சூப்பரா கம்ப்ளீட் பண்ண ஒரு பெர்சன்ங்க. அதையும் தாண்டி எனக்கு இந்த இடத்துல இந்த ஒரு வாய்ப்ப குடுத்து என்னையுமே சூப்பரா வழிநடத்தி போயிட்டு இருக்க நபர்ன்னு கூட நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸலன்டான எனர்ஜெட்டிக்கான பெர்சன் இந்த இடத்துல வெல்கம் பண்றதுல நானுமே ரொம்ப ரொம்ப ஹேப்பியாவும், ப்ரவுடாவும் ஃபீல் பண்றேன். லெட்ஸ் இன்வைட் மிஸ் மோகனா மேம்.
எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆக்சிஸ் இந்தியா வார்ம் வெல்கம் மேம். எஸ் லீடர்ஸ் எல்லாருக்குமே அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். எல்லாருமே நம்மளுடைய மேமையுமே வெல்கம் பண்ணிடலாம். 1 minute. Warm welcome Mohana ma'am. Warm welcome ma'am. Welcome Mohana ma'am. Welcome ma'am Mohana. Welcome ma'am. Ma'am welcome ma'am. கூட்டானா டீ குடிக்கிறதுக்கு கூட்டம் எல்லாம் ஃபுல்லு கூட்டம். டீக்கெல்லாம் டீக்கெட் எல்லாம் Welcome ma'am. மேம் செக்ஷன் சார் மேம். எஸ் மேம், என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? எஸ் கிளியர் மேம். எஸ் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஒரு சூப்பரான ஒரு ஹோஸ்டிங். ஸோ இன்றைக்கான நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு சக்ஸஸ் ஷேரிங் கொடுக்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பர்சன்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாரையும் வந்து பார்த்தோன்னா ஒன் செகண்ட் வந்து பார்த்தோன்னா வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்பை எடுத்துகிட்டு நிறைய பேர் யோசிப்போம் இல்லையா, மேம் எனக்கு மட்டும்தான் மேம் இப்படி நடக்குது, ஸோ நம்மளால் இன்றைக்கி பண்ண முடியுமா அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல. ஸோ அதே இடத்த கடந்து தான் இந்த இடத்துக்கு நாங்களும் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்றைக்கி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஷேரிங்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கான நேரத்தில் ஸோ நானும் இதே இடத்த கடந்து ஸோ இதே கஷ்டங்களை தாண்டி ஸோ நிறைய ரிஜெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கான நாளில் உங்களுக்கு கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எஸ் ஸோ இன்றைக்கி எஸ் அமிர்தா மேம், நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ் என்னோட ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன் மேம். விசிபிளாக இருக்குதான்னு சொல்லுங்கள் மேம். எஸ் மேம். எஸ் தேங்க்யூ மேம். என்னோட ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குங்களா? எஸ் மேம் விசிபிள் மேம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆல் தி பெஸ்ட் மேம். எஸ் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பேர் மோகனா. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வில்லேஜிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன். என் ஃபீல்டு இதுவா மேம்? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் படிச்சிங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. பேசிக்கலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 சேலரிக்கு ஒர்க் போயிட்டு இருந்தேன். ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பில்ல, நம்ம என்ன தான் ஒர்க் போனாலும் நமக்கு அந்த ஒரு வருமானம் அப்படின்ற ஒரு விஷயம் பத்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது. ஸோ அப்படின்ற இடத்துல ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெனி மேம் கொடுத்த வந்து ஒரு வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி ஸ்டார்ட் அப் பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு என்னோட லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி. ஸோ என்னோட அம்மா, ஸோ எங்கள் அப்பா, அதை தாண்டி வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து பார்த்தோன்னா 2 சிஸ்டர்ஸ், ஒரு பிரதர் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அண்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர படிப்ஸு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நமக்கு கூடவே பிறந்தவங்க யாராவது ஒருத்தவங்க நல்லா படித்தாங்க அப்படின்னா நமக்கு அந்த எந்த அளவுக்கு வசவு விழுகுன்றது நல்லாவே எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் பயங்கரமான படிப்ஸு, எனி டைம் படிக்கிற விஷயம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தோன்னா அதிகமாகவும் படிக்காமல் கம்மியாகவும் படிக்காமல் வந்து பார்த்தோன்னா மிடிலாக வந்து பார்த்தோன்னா இருந்துக்குவேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஆனாலும் தான் நான் ஸோ என்னோட 10th ஸ்கூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 372. நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகவும் படிக்காமல் கம்மியாகவும் படிக்காமல் நார்மலாக தான் படிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ +2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 817 வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன் பயோமேக்ஸில். ஸோ அப்படி நார்மலாக படிச்சுட்டு ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம ஸ்கூல் லைஃப்பை எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதான சொல்கிறது ப்ரீசியஸான ஒரு டைம் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஸ்கூல் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக இருந்திருப்போம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எங்கள் ஊரில் நான் வந்து படிக்கலை. என்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க இல்லையா, காது எட்டுனா தான் உன்னை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் எனக்கு காது எட்டலை அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தூரில் தான் போய் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி போயிட்டு வந்து படிக்கிற மாதிரி. ஸோ அங்கே ஒரு 8th ஸ்டாண்டர்ட் இது நான் படித்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் டான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அதை பண்ணும்போது நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஃப்ரீடமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்தே டான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுவேன். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஆடுவேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்கூல் தாண்டி 9th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் ஊர்லேயே வந்து பார்த்தோன்னா படித்தோம். ஸோ எப்போவுமே நார்மலாக வந்து பார்த்தோன்னா படிக்கக்கூடிய ஒரு பர்சன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா காலேஜ். இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் லைஃப்பை நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தோன்னா காலேஜுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அடி எடுத்து வைப்போம். ஸோ இதை வந்து பார்த்தோன்னா காலேஜ் கேங்கு. ஸோ காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
தமிழ் மலர் மேம் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா கயல் பிடிஎல் மேம் இருக்காங்க இல்லையா. ஸோ என்னோடய கிளாஸ்மேட்ஸு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம். அந்த ஒரு 3 வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் 3 பேர் தான் சுற்றிட்டே திரிவோம். ஸோ நிறைய பேர் சொல்லுவா இல்லையா. ஸோ கயல் மேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நார்மலாக நல்லா படிக்கக்கூடிய ஒரு பர்சன். நம்ம எப்பவும் போல் வந்து பார்த்தோன்னா மிடில் தான். ஓகேங்களா. ஸோ அப்படி காலேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த போனதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎட். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நான் படிக்கலை. நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே நம்ம ஏதோ ஒரு டிகிரி முடிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அப்புறம் ஸோ காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூப்பிட்டாங்க. ஸோ பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுங்களை படிக்க வைங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டி ப்ரைவேட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வச்சாங்க. ஏன்னா ஃபீஸ் கட்டு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாரும் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிக்க வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. நான் கேட்டேன், அப்பா அவங்களால ஃபீஸ் கட்ட முடியும்னா சொல்லுங்கள், நான் படிக்கிறேன், இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நான் எம்எஸ்சி கூட படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஓகேம்மா நீ வந்து பார்த்தோன்னா நான் கஷ்டப்பட்டாவது உனக்கு வந்து பார்த்தோன்னா படிக்க வைக்கிறேன், நீ வந்து பார்த்தோன்னா பிஎட் படி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தோன்னா சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா பிஎட் அப்படின்ற ஒரு விஷயம் போனோம். ஸோ பிஎட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயம். ஏன்னா ரெக்கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் கண் முழிச்சு நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரைட்டாக ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ மேலூரில் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா வெளியில் விட மாட்டாங்க. ஸோ நமக்கு நியர்பைல எந்த ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூலில் தான். ஏன்னா ஸ்கூல் டேஸ்லேருந்தே அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்கூல் முடிச்சதோட ப்ரைவேட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா படித்து அவங்க ஹாஸ்டல்லே தங்கிட்டாங்க. ஸோ அதனால் நானும் சொல்லுவேன் அப்படின்னா நானும் ஹாஸ்டல்லே தங்குறேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணுவேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இருந்து நமக்கு ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா அலௌடு கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வேலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அலௌடு கிடையாது, நமக்கு நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஸோ பண்ணாங்க. ஸோ அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நர்மதா மேம் ஸோ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்கூல் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைக்கு கரெக்டான ஒரு சம்பளமாக இருக்குமா அப்படின்றது கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா டீச்சிங் ஃபீல்டில் இருந்து ஆக்சஸ் எடுத்திருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியும் நம்ம பார்க்கக்கூடிய உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அதிக அளவில் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நமக்கு வருமானம் அப்படின்றது ரொம்பவே கம்மி. ஸோ அதே மாதிரி எங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஸோ எந்த பீரியடுமே வந்து பார்த்தோன்னா ஒரு இன்டர்வல் பீரியடெலாம் கிடையாது, பிடி பீரியடு கிடையாது. காலையில் 8 மணிக்கு உள்ளே எல்லா ஸ்கூலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஈவினிங் 5:45 கரெக்டாக வந்து பார்த்தோன்னா 5 மணிக்கு தான் அதை விட்டு வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இடையில வந்து பார்த்தீங்கன்னா பிடி பீரியடோ இன்டர்வல் பீரியடோ எந்த ஒருமே கிடையாது. ஃபுல் டே 8 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் நாங்கள் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இடையில லஞ்ச் பீரியட் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா ஒரு 3/4 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அந்த டைமிங்லேயே வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நாங்கள் பசங்க சாலிடஸ் என்னோட வாய்ஸ் வந்து பார்த்தோன்னா கேட்குதா? எஸ் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லஞ்ச் பீரியட் மட்டும்தான். அந்த டைமிங்கில் என்ன பண்ணோம் அப்படின்னா பசங்களுக்கு அதாவது 2 கோடு நோட்டு 4 கோடு நோட்டு எழுத வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒர்க் புக் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒர்க் புக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்ய வைக்கணும். அது போக நமக்கு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற நேரம் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம். என்னைக்காவது ஒரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மிஸ்ஸு நாங்கள் பார்த்துக்கிறோன்னு ஒரே ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் வந்து பார்த்தோன்னா டைம் கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா அந்த டைம்லையும் நாங்கள் அந்த இடத்துல நோட்டு திருத்தணும். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி ஸ்கூல் லைஃப் அப்படின்றது ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஒரு விஷயம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக நம்ம அது கொடுக்குற உழைப்புக்கு பெருசாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்லாம் பண்ணி தருவோம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த இடத்துல கிடையாது. 5000 தான், நீங்கள் அதுக்கு தான் வேலை பார்க்கணும். அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய நம்ம கிளாஸில் ஒரு 30 மினிட்ஸ் எல்லாரோட நோட்டையும் திருத்த முடியுமானா முடியாது. ஒர்க் புக் வந்து பார்த்தோன்னா கட்டுக்கட்டாக வந்து பார்த்தோன்னா தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஹிந்தி புக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் பண்ண முடியுமா முடியாது. ஸோ கட்டப்பையாக வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிக்கிட்டு வந்து வீட்டில் வந்து அந்த விஷயத்த திருத்தணும். நைட்டு 2 மணி 12 மணி அப்படின்னு சொல்லிட்டு மிட் நைட்டில் தான் வந்து பார்த்தோன்னா தூங்குவோம். ஏன் அப்படின்னா 1 வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் எடுக்கணும். அது நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கணும். நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்டில் எழுதி போட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா அதை பசங்க காப்பி பண்ணுவாங்க அப்படின்றது கிடையாது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம 5th ஸ்டாண்டர்ட் தான் அந்த கிளாஸு. அதில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம சொல்ல அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதணும்.
ஸோ அப்போ நம்ம சின்ன பிள்ளைங்க அப்படின்றப்போ அதுகளுக்கு எழுத்துக்களும் தெரியாது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு மிஸ்டேக்காக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி தான் நம்ம சொல்ல தான் அவங்க வந்து பார்த்தோன்னா எழுதணுமே தவிர நம்ம போர்டில் எழுதி போட்டு அதை பார்த்து அவங்க காப்பி பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்போ அதையும் வந்து பார்த்து திருத்தணும். ஸோ அடுத்த வாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமு, அதுக்கு அடுத்த வாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் கார்டு கொடுத்துரும். ஸோ 1 மந்த்துக்கு அந்த 4 வீக்குக்குன்னா 4 வீக்கு ஷெடியூல் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்கூலில் இருந்த ஒரு விஷயம் தான் இருப்போம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகவும் லீவ் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்க மாட்டாங்க. லீவ் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஃபங்க்ஷன், ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே அப்படின்னா கூட ஸோ பெருசாக நமக்கு ஸ்கூல் மிஸ்ஸுங்களுக்கு பெரிய மரியாதை கொடுப்பாங்களா கேட்டால் கிடையாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம சின்ன பிள்ளைல சாப்பிட்ருப்போம் இல்லையா 50 காசு மிட்டாய், அந்த மிட்டாய் தான் வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் தான் வந்து பார்த்தோன்னா ஒர்க் பண்ணேன். ஸோ என்னடா அது அப்படின்னு யோசிக்கிற இடத்துல நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா லாக்டவுன். ஸோ அந்த பிக்சர்லாம் வந்து பார்த்தோன்னா இல்லை. ஸோ அந்த லாக்டவுனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெளியில் போக முடியல. ஸோ நான் சொல்லேன் நிறைய விஷயம் வந்து பார்த்தோன்னா லாக்டவுனில் இன்றைக்கி நிறைய பேரோட லைஃப்பை வந்து பார்த்தோன்னா மாற்றிருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் கஷ்டப்படுற ஒரு விஷயமா வந்து பார்த்தோன்னா நமக்கு அப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோன்னா 10வது சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தோம். அந்த சம்பளமும் நமக்கு இல்லை. அப்படிங்கிறப்போ சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். நம்ம வந்து பார்த்தோன்னா பெருசாக கிராமம் தான் அப்படிங்கிறப்போ வயல் வேலை தான் அதிகமாக இருக்கும். வயல் வேலை இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அக்கா வந்து கூட்டிகிட்டு போவாங்க வயல் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா களை வெட்டுறதுக்கு. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அக்கா வந்து பார்த்தோன்னா சித்தாள் வேலைக்கு, இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா கூட்டிகிட்டு போனால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சாப்பாடு நமக்கு நடக்கும். ஏன்னா அண்ணனும் வெளியிலேருந்து இங்கே வந்துட்டாங்க, அப்பாவும் வந்து பார்த்தோன்னா வேலைக்கு போன இடத்துல வீட்டுக்கு வந்துட்டாங்க, நானும் அம்மா இது இப்படின்றப்போ எல்லாமே நமக்கு நம்ம செலவில் தான் ஓடுற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ வயல் வேலைக்கு போகலாம், சித்தாள் வேலைக்கு போகிறது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒர்க் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஏன்னா நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா வெயிலில் இருக்குன்றப்போ சில டைமில் உடம்பு சரியில்லாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் லாக்டவுன் குறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் அப்பவும் ஓப்பன் பண்ணலை. நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் சொல்லும்போது வாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டாங்க. ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா ஒர்க் பண்ணவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு 2 மாதம் மட்டும் சம்பளம் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சம்பளத்தை வந்து நம்ம வேலை அடுத்து நம்ம சம்பளமே கிடையாது. அப்படிங்கிறப்போ நாங்கள் சொல்லும் போது தான் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்கூலுக்கும் பெருசாக வேலைக்கு போக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா என்ட்ரி ஒர்க் வந்து பார்த்தோன்னா போனோம். ஸோ டேட்டா என்ட்ரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேலை பார்க்குறோமோ, நம்ம எவ்வளோ அடிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பளம். நமக்கு வந்து பார்த்தோன்னா பர்மனெண்ட் சேலரி கிடையாது. பர்மனெண்ட் இந்த டைம் போயிட்டு இந்த டைம் வரணும் அப்படின்ற ஒரு பர்மனெண்ட் டைம் கிடையாது. நம்ம வந்து பார்த்தோன்னா எவ்வளோ எவ்வளோ அடிக்கிறோமோ அந்த 1 மணி நேரத்துக்குலாம் வந்து பார்த்தோன்னா ஒர்க்கும் வருமானு தெரியாது. வர டைமுக்கு நமக்கு பிடிச்சி அடித்தோம் அப்படின்னா அப்போ அதை பொறுத்து தான் நமக்கு சம்பளம். அப்படிங்கிறப்போ அந்த சம்பளமும் பத்தலை. நிறைய நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 600 ஒரு மாதத்துக்கே அவ்வளோதான் வரும். ஒரு நாள் கிடையாது, ஒரு மாதத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா 500 600 இந்த மாதிரி வந்து சம்பளம் கிடைக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 300 அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிமேம் இந்த வந்து பார்த்தோன்னா என் ரிலேட்டிவ் தான். ஸோ அவங்க இந்த ஒரு வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொடுத்தாங்க. கொடுக்கும்போது நம்ம சொல்லலாம் இல்லையா, பெருசாக அந்த விஷயத்த நம்ம எடுத்துக்குவோமான்னு கேட்டால் எடுத்துக்க மாட்டோம். கரெக்டுங்களா? ஏன்னா என்னன்னே தெரியாது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒர்க்குன்னு தெரியாது. அப்படிங்கிறப்போ பெருசாக நான் எடுத்துக்கல இல்லை. ஏன்னா சம்பளமும் நமக்கு கொடுக்குற அளவுக்கு அப்போ 3500 பேக்கேஜ் கொடுக்குற அளவுக்கு நமக்கு சம்பளம் வந்துச்சான்னு கேட்டால் சம்பளமும் வரலை. நம்ம வர்றது வந்து பார்த்தோன்னா நம்ம செலவுக்கே சரியாக இருதுன்றப்போ எப்படி நம்ம அதில் போய் காசு கட்டி சேர்றது அப்படி தான் எல்லாருமே ஸ்டார்டிங்கில் யோசிக்கலாம். நம்ம வந்து பார்த்தோன்னா அதில் காசு கட்டணும் பெருசாக வந்து பார்த்தோன்னா தெரியாது. ஏதோ ஒரு வேலைன்னு தெரியாது, இது ஒரு பிஸ்னஸ், இதை நம்ம லைஃப்பை மாற்றும் அப்படின்ற அளவுக்கு பெருசாக நான் தெரிஞ்சுக்கிட்டேனான்னு கேட்டால் தெரியாது. ஜஸ்ட்டு எல்லாரையும் போலவும் இதில் எப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா நமக்கே சம்பளம் வரலையே, நம்ம எப்படி இவ்வளோ காசு கட்டி நம்ம சேர்றது அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்கும்போது ஜெனிமா வந்து பார்த்தோன்னா மறுபடியும் அம்மாட்ட வந்து பேத்துனா அவங்க அம்மாட்ட சொல்லி அவங்க அம்மா வந்து எங்கள் அம்மா கிட்ட பேசினாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோகனாக்காவை ஷேர் சொல்லுங்கள். ஸோ வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து பெருசாக அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல இதில் போய் ஜாயின் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணாங்களே தவிர பட் 1 ரூபா காசு கூட அவங்க எனக்கு கொடுக்கல. சரி ஓகே இவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 3000 வந்து பார்த்தோன்னா சேவ் பண்ண வந்து நான் வச்சுருந்தேன். ஏன்னா இடையில சித்தாள் வேலை அந்த மாதிரி களை வெட்டுற வேலைக்கு நான் போவேன், டேட்டா என்ட்ரியோட சேர்த்து இந்த வேலைக்கு நான் போவேன். அப்படிங்கிறப்போ ஒரு 3000 3500 4000 கிட்ட வந்து ஒரு நியர்பை ஒரு 5000 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தேன்.
ஓகேங்களா. அதை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கு புதுசில் வந்து இப்போ சொல்லுவோம் இல்லையா, அக்கா அந்த ஒரு பிளேஸ்மெண்ட்டை பிடிச்சி வச்சுக்கோங்க, மல்டிபிள் ஐடி நம்ம போட்டுக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி சொல்லுவோம். வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, மல்டிபிள் ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்காக தான் போட சொல்கிறாங்க, அவங்களுக்காக போட சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா திங்க் பண்ணுவோம். நிறைய பேர் திங்க் பண்ணாமல் காசு உண்மையிலே அரேஞ்ச் பண்ண முடியாமல் போடாமல் இருந்திருப்பீங்க. நான் அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சத்தியமாக அரேஞ்ச் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா என்னை ஜாயின் பட்டு தான் பண்ண சொன்னாங்களே தவிர அதுக்கான காசு எந்த விஷயத்துலேயும் பார்த்தோன்னா அவங்கள்ட்ட இருந்தால் தானே நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ நம்ம தான் வந்து பார்த்தோன்னா நம்மளை அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இல்லாமல் ஓகே. அதுக்கப்புறம் 1 மாதம் 2 மாதம் அடுத்து ஒரு ஐடி அமௌண்ட் நமக்கு கிடச்சிச்சு. கிடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 7 ஐடி பிளானு. ஆனால் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐடி தான் போட்டேன். ஸோ 2 ஐடி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளோட நர்மதா மேம்க்கு வந்து பார்த்தோன்னா ஷேர் பண்ணேன். அவங்க என்ன ஏது பிளான் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காம வந்து பார்த்தோன்னா உடனே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு பிளேஸ்மெண்ட்டை பிடிக்காம பார்த்தோன்னா 3 ஐடி போட வேண்டியதில் 2 ஐடி தான் போட்டு வச்சு அந்த ஒரு பிளேஸ்மெண்ட்டை வந்து பார்த்தோன்னா நர்மதா மேம் பிடிச்சிக்கிட்டாங்க. எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அந்த விஷயம் வந்து பார்த்தோன்னா கஷ்டமாக இருக்கும். என்னடா இந்த இடத்துல நம்ம ஃபீனிக்ஸ் பிளானில் வரும்போது இந்த இடத்துல நம்மளோட ஐடி இருக்க வேண்டிய இடமாச்சே, நமக்கு அந்த இடத்துல கேரி ஃபார்வர்டு இருந்திருக்கணுமே, நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல போடாமல் விட்டதுனால இன்றைக்கி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வர வேண்டிய கேரி ஃபார்வர்டு இன்றைக்கி நர்மதா மேம்க்கு இருக்குது. ஸோ நம்ம அந்த இடத்த மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நிறைய நாள் நான் திங்க் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் நான் திங்க் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா அடிக்கடி வந்து பார்த்தோன்னா ஆப் ஓப்பன் பண்ணி கேரி ஃபார்வர்டு பார்க்குற பழக்கம் எனக்கு இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப ரொம்ப வந்து பார்த்தோன்னா யோசிப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலை, எடுத்த ஸ்டார்டிங் வந்து புதுசில் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சொந்தக்காரங்க நமக்கு தெரிஞ்ச பிள்ளைகள்ட்டெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, இது ஒரு ஃபேக்கு, நீ வந்து பார்த்தோன்னா இதில் ஏமாந்துட்டியா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நீயும் போய் இதில் சேர்ந்துட்டியா, இது உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நீ வந்து பார்த்தோன்னா நீ ஏமாந்ததும் இல்லாமல் மற்றவங்களை ஏமாற்ற போறியா அப்படின்ற மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எடுத்த உடனே வரும் இல்லையா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து பார்த்தோன்னா நல்லது ஒரு விஷயம் சொல்லவே மாட்டாங்கல்ல, அவங்களுக்கும் தெரியாது, தெரிஞ்ச விஷயத்த தெரியாத ஒரு விஷயத்த பற்றி நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி சொன்னாங்க. ஐயோ அப்போ இது தப்பான ஒரு விஷயமா இருக்கும் போல், நம்ம தெரியாமல் சேர்ந்துட்டோம் அப்படின்றதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் நியர்பை வந்து பார்த்தோன்னா 8 மாதத்துக்கு மேலே நான் பிஸ்னஸே பண்ணலை, சீரியஸாக பண்ணவே இல்லை. அதை தாண்டி வந்து பார்த்தோன்னா ஃபேமிலியிலும் ரொம்ப பண கஷ்டம், நிறைய வந்து பார்த்தோன்னா ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் போய்கிட்டு இருந்ததுனால சத்தியமாக என்னால் ஃபோக்கஸ்டாகவும் பண்ண முடியல. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் நான் யோசிப்பேன், நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல ஃபோக்கஸ்டாக பிஸ்னஸை பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி நம்ம இன்னும் நிறைய சம்பாரிச்சிருப்போம் அப்படின்ற ஒரு வருத்தம் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு இருக்குது. ஏன்னா நம்ம ஃபேமிலி பிரச்சனை, நம்ம வந்து பார்த்தோன்னா பண பிரச்சனைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாள் கழித்து பண்ணிக்கலாம், கொஞ்சம் மாதம் கழித்து இந்த பிஸ்னஸை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா என்ன மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணியிருப்பீங்க. இல்லை அப்படின்னா நான் மட்டும்தான் திங்க் பண்ணி நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் நினச்சி அந்த விஷயம் ஒரு 8 மாதம் நான் கேப் விட்டுட்டேன். அந்த 8 மாதம் கேப் விட்டதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி நர்மதா மேம் சூப்பராக இன்கம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஜெனி மேம் சூப்பராக வந்து பார்த்தோன்னா நல்லா ஒரு இன்கம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லலையா, எப்போவுமே நம்மளோட டீம் மெம்பர்ஸை அப்ளைன்ஸ்டாக நம்ம ப்ராப்பராக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெனி மேம் அந்த விஷயத்தில் தெளிவாக இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராக ஜெனி மேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதிசார்ட்டை வந்து பார்த்தோன்னா கனெக்ட் பண்ணாங்க. சரி மறுபடியும் அவங்க லேபில் வந்துச்சு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்கில் வந்து பார்த்தோன்னா மதுரை மீட்டிங். எனக்கு மதுரை மீட்டிங்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா நம்ம அந்த பிஸ்னஸை முழுசாக பார்க்கல, இதை பற்றி எதுவுமே தெரிஞ்சிக்கல, அச்சீவ்மெண்ட்னா என்னன்னு நமக்கு தெரியாது, எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது இல்லையா. அப்படிங்கிறப்ப எனக்கு தெரியாமல் இருந்த ஒரு விஷயத்தில் நான் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டேன். அவ்வளோதான் விஷயம். யாரோ சொன்னாங்கன்னு விட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்களே அப்படின்றதுக்காக வந்து பார்த்தோன்னா சரி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக வந்து பார்த்தோன்னா மீட்டிங் கூப்பிட்டு வந்தாங்க. நான் அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு மீட்டிங் இந்த மீட்டிங்கு. ஸோ அங்கே வந்து பார்க்கும்போது தான் அன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய பேரோட லைஃப் வந்து பார்த்தோன்னா அதில் மாறி இருக்குன்ற ஒரு விஷயத்த ஷேரிங்காக கொடுத்தாங்க. நீங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு மீட்டிங்கையும் நம்ம என்ன தான் ஜூமில் அட்டன் பண்ணாலும் நம்ம டேரெக்டாக ஒரு விஷயத்த போய் பார்க்கும்போது அதோட ஸ்பார்க் வந்து பார்த்தோன்னா பெரிய லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஸ்பார்க் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ்ன்ற ஒரு விஷயத்த அதிக லெவலில் வந்து பார்த்தோன்னா பண்ணணும் வந்து பார்த்தோன்னா பெருசாக இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, பட் பண்ணணும். என்ன ஆனாலும் இந்த பிஸ்னஸை விட்டு நம்ம போயிடக்கூடாது, என்ன ஆனாலும் இந்த இடத்த விட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னால் வந்து பார்த்தோன்னா சக்ஸஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெயிலியரான ஒரு வார்த்தையோடு அந்த பிஸ்னஸ் விட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த ஒரு மனசில் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு ஆல்ரெடி இது என்னன்னே தெரியாமல் யாரோ ஒரு சொன்ன ஒரு விஷயத்தினால 6 மாதம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சு நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. தெரிஞ்ச விஷயத்தில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அந்த விஷயத்தில் வந்து பார்த்தோன்னா ஃபெயிலியர் ஆகக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்பேன்.
இதை இல்லைப்பா இது வந்து பார்த்தோன்னா உங்களால் முடியாமல் விட்டுட்டு போயிட்டாங்க, இதை செய்ய முடியாமல் விட்டு போயிட்டாங்க, தெரியாமல் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எனக்கே அந்த ஒரு விஷயம் கில்ட்டினஸ்ஸாக இருக்கக்கூடாது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இறங்கி பார்த்தோன்னா பார்க்கணும். நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம முயல் வேகத்தில் போகாட்டினாலும் ஆம வேகத்துலையாவது போய் வந்து பார்த்தோன்னா அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு எண்ணம் வந்து பார்த்தோன்னா எப்போவுமே என் மனசில் இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தோன்னா சிவகங்கை ஆஃபீஸ் ஓப்பனிங். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் ஒரு இன்கம் வரும்போது நம்ம வந்து காலேஜ் படிக்கலாம், எம்எஸ்சி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் வந்து பார்த்தோன்னா எம்எஸ்சிக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு சிவகங்கை ஆஃபீஸ் ஓப்பனிங் அன்னைக்கு தான் வந்து பார்த்தோன்னா என்னோட காலேஜ் ஃபர்ஸ்ட் டே. ஸோ காலேஜாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை ஆஃபீஸ் அப்படி ஆக்சஸ் அப்படின்றப்போ ஆக்சஸ் தான் எனக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சு. அதனால நான் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டேவே காலேஜ் கட்டடிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா ஆக்சஸ் மீட்டிங் வந்தேன். ஆக்சஸ் மீட்டிங் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலூர் ஆஃபீஸ் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி கண்ணன் பிரதராக இருக்கட்டும், ஸோ நர்மதா மேமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தோன்னா நான் நிறைய விஷயம் நான் டேரக்ட் மீட்டிங்கில் போய் வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவேன். மீட்டிங்ஸை மட்டும் நான் என்றைக்குமே அவாய்ட் பண்ண மாட்டேன். அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஸ்டார்ட் பண்ண புதுசில் நமக்கு ஐடிஸே வராது. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க, பெருசாக நமக்கு ஐடிஸ் வராது இல்லையா. ஸோ இந்த ஆஃபீஸ் மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு கண்ணன் ப்ரோட பர்த்டே. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எல்கே சார் வந்து பார்த்தோன்னா அவங்க வருவாங்க, சிவா சார் வருவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கெஸ்ட்டை தாண்டி ஸ்பாட் ஐடி அமௌண்ட்டு கொண்டு வருவாங்க இல்லையா. சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயத்த தொட்டு நம்ம உணர்ந்தாதான் நமக்கு அந்த ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்கே நம்ம எல்கே சாருக்கு வரக்கூடிய ஐடியா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் என்ன பண்ணுவோம், எடுத்து நாங்கள் அந்த ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணுவோம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் நிறையா வரும், நம்மளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பணத்தை வந்து பார்த்தோன்னா ஐடிஸ் அமௌண்ட்டெல்லாம் வாங்கி நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா எடுத்துவோம். ஸோ அப்படி பண்ண ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மதுரை மீட்டிங்கில் கியூஎஸ்ஏ ஸோ கிக்ஸ்டார்ட் அச்சீவர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா முடித்தேன். ஸோ நான் சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் நம்ம அக்காங்களுக்கு அண்ணங்களுக்கு தான் அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாருக்கும் கொடுக்குறத விட ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்து இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நிறைய வந்து பார்த்தோன்னா காயின்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா அப்போ கொடுத்துருந்தாங்க. ஸோ 5 கிராம் காயின்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை தாண்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆஃபீஸ் சென்னை வந்து குரோம்பேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சுரேந்தர் சாரோட வீடு பால் காய்ச்சினதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அங்கே ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனி மேம், நர்மதா மேம், கண்ணன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஸோ ஒவ்வொரு மீட்டிங்கும் வந்து பார்த்தோன்னா மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அப்புறம் ஸோ சிஎல் ஸோ கோர் லீடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா, மேம் நமக்கு லெஃப்டில் ஐடி வந்தால் ரைட்டில் ஐடி வர மாட்டேங்குது மேம். ஸோ எனக்கு ஒரு வாரம் ஐடிஸே வரல மேம், நான் எப்படி மேம் கோர் லீடர் முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோர் லீடர் முடிக்கிறதே பெரிய வந்து பார்த்தோன்னா ஒரு போராட்டம். ஸோ லெஃப்டில் ஐடி வந்துச்சு அப்படின்னா ரைட்டில் ஐடி வராது. அப்படி 2 சைடும் ஐடி வந்துச்சு அப்படின்னா ஒரு ஐடி இல்லைன்னா 2 ஐடி வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வந்திருக்காது. ஸோ கடைசி நேரத்தில் போராடி கிட்டத்தட்ட 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னா கோர் லீடர் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் மிஸ் ஆகி போச்சு. பரவாயில்ல, ஆதி சார் சொல்கிற ஒரே விஷயம் தான், பரவாயில்லம்மா இன்னும் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து பார்த்தோன்னா உழைப்பை கம்மியாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை முடிக்கிறதுக்கான உழைப்பை நம்ம என்ன அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா நமக்கு அச்சீவ்மெண்ட் தள்ளி போகுது அப்படின்னா நம்ம உழைப்பை ஏதோ ஒரு இடத்துல கம்மியாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இன்னும் நம்ம உழைப்பை அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கோர் லீடர் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மகாராஜன் சார், கிருஷ்ணன் சார், மனோஜ் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னிலையில் வாங்கினது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு ஒர்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல டீம் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போய் சந்திக்கணும், நேரில் போய் அந்த ஒரு விஷயங்களை ஃபீல்டு ஒர்க்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ கயல் மேம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா போனோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஃபீல்டு ஒர்க் நான் அதிகமாக போன ஒரு விஷயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மீட்டிங் டிஎல் அப்படின்ற ஒரு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டீம் லீடர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. ஸோ அந்த ஒரு போஸ்டிங்கை வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டையும் நம்ம தாண்ட நம்மளோட வருமானம் அப்படின்ற ஒரு விஷயம் அதிக லெவலில் வரும். நம்ம ஆதி சார் சொல்லுவாங்க நம்ம இல்லையா, நம்ம வந்து பார்த்தோன்னா இருக்கிற இடத்துலையே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வருமானம் அதிகமாக வருமானம் கிடையாது. ஆனால் அந்த இடத்த நம்ம தாண்டி அடுத்த இடத்துக்கு போகும்போது நமக்கு வருமானம் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக வச்சு. ஸோ அப்படி டீமில் முடிக்கும் போது எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 10,000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு.
ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. நம்ம ஒரு வாரத்தான் 5000 ரூபாய்க்கு நம்ம சம்பளத்துக்கு வந்து பார்த்தோன்னா போனோமே. ஆனா இன்னைக்கு நம்மளோட ஒரு வாரத்தோட சம்பளம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 10,000 ரூபாய்க்கு மேல. ஸோ அப்படின்றப்போ ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளா சம்பாரிச்சோன்ற என்னால் வந்து பார்த்தோன்னா தொட்டு கூட பார்த்துக்க முடியல. ரொம்ப நம்மள தான் சம்பாரிச்சோமா அப்படின்னு நிறைய தடவை நான் வந்து பார்த்தோன்னா பார்த்துருக்கேன் அந்த இன்கம் போஸ்டெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம டைமண்டுக்கு இன்றைக்கி எல்லா மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி டைமண்ட் அப்படின்ற ஒரு விஷயம், டைமண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரெசன்டேஷன் நிறைய, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைனோட சப்போர்ட் இன்றைக்கி பெரிய அளவில் நமக்கு வேணுன்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு. என்னதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வாலண்டியராக போய் வந்து பார்த்தோன்னா மேம்கிட்ட போய் கேட்காட்டினாலும் அவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் பண்ணி மேம் வாங்க இதை பண்ணுங்க, வாங்க இதை பண்ணுங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஜெனி மேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷை டைப். நான் சொல்லுவேன் இல்லையா, ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டையும் போகாமல், ஸோ ரொம்ப மக்குன்னு சொல்லுவோம், பின்னாடியும் போகாமல் நடுத்தட்ட இடத்துல இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைன்ஸ் கூட வந்து பார்த்தோன்னா பெருசாக நான் போய் வந்து பார்த்தோன்னா இன்வால்மெண்ட்டாக போய் பேசவும் மாட்டேன், அதுக்காண்டி பேசவும் இருக்கவும் மாட்டேன். அந்த மாதிரி ஒரு டைப்பாக அந்த விஷயம் எனக்கு தப்புன்ற ஒரு விஷயம் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டாக தான் புரிஞ்சு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டும் நம்ம முடிக்க நமக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப டைம் எடுத்து எல்லாருமே வந்து பார்த்தாங்கன்னா எனக்கு வந்து பார்த்தோன்னா உள்ளே போகிறாங்களே, டக்குன்னு அச்சீவ்மெண்ட் முடிக்கிறாங்களே, நம்ம ஏன் அந்த விஷயத்த முடிக்க முடியல அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது நம்ம பெரிய லெவலாக அப்ளைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கல, ஒன்லி ஐடிஸ்க்காக மட்டும்தான் பயன்படுத்திக்கிறோமோ, பெருசாக நம்ம வளர்றதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலையோ அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். ஸோ அப்படி கூட இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிமா ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நானே வராட்டினாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, ஒவ்வொரு விஷயத்தை இதை பண்ணுங்கக்கா அதை பண்ணுங்கக்கா அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஒரு விஷயம் கிடச்சிச்சு. அந்த ஒரு டைமண்டை முடிக்கிறதுக்கு நிறைய போராட்டம். ஏன்னா இன்றைக்கி நம்ம சொல்ல ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டை முடிக்கும் போதும் கண்டிப்பாக ஈஸியாக முடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஈஸியாக முடிக்க முடியாது. அதை தாண்டி ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராமல் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நிறையவே வரும். வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா ஹெல்த் சரியில்லாமல் போகும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம டீம் மெம்பர்ஸையும் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கும் போது அவங்க வந்து பார்த்தோன்னா கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இல்லை நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து அதை கடந்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு டைமண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம கிருஷ்ணன் சார், மனோஜ் சார், ஜெனி மேம், ஆதி சார் முன்னிலையில் வந்து பார்த்தோன்னா கிடச்சிச்சு. ஸோ அப்படி கிடைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு வந்திருந்தேன். அதை தாண்டி 1 கிராம் கோல்டு காயின் சொல்லுவோம் இல்லையா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நான் அதை வீட்டில் சொல்கிற ஒரு விஷயம், நான் ஃபஸ்ட்டு என்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை நான் பார்த்துக்க முடியுமா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய சம்பாத்தியம் என்ன நான் ஃபஸ்ட்டு பாதுகாக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் ஃபோக்கஸ்டாக இருப்பேன். அப்படி நான் ஃபஸ்ட்டு எடுத்த கோல்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது 1 கிராம் கோல்டு காயினு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்க நம்மளோட ஆதி சார் நமக்கு கிஃப்டாக வந்து பார்த்தா கொடுத்தாங்க. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சாரி, ஆதி சார், மனோஜ் சார் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா சேர்ந்து வந்து பார்த்தோன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு ஃபீல்டு ஒர்க்கு. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா வந்துருந்துச்சு. அந்த டைமிங்கில் நான் கயல் மேம் வீட்டில் முழுக்க வந்து பார்த்தோன்னா இருந்து ஒர்க் பண்ணோம். ஏன்னா அவங்க அம்மா வந்து பார்த்தோன்னா பயங்கர மோட்டிவேட்டர். இன்னைக்கு அவங்க கயல் மேமுக்கும் அதை தாண்டி வந்து பார்த்தோன்னா அவங்க அம்மா பயங்கர இதை பண்ணுமா அதை பண்ணுமான்ற மாதிரி பயங்கர மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருந்து பார்த்தோன்னா ஃபோக்கஸ் பண்ண ஒரு விஷயம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சென்னை மீட்டிங்கில் இடி ப்ரொமோஷன். ஸோ நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம், நான் எதிர்பார்க்கவே இல்லை இடி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. அது ஒரு சென்னை மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மனோஜ் சார், ஆதி சார் முன்னாடி வந்து பார்த்தோன்னா கிருஷ்ணன் சார் மிகப்பெரிய எம்பையர் டீம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இடி ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கிடச்சிச்சு. ஸோ நான் பெருசாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா டேரெக்டாக எங்கெங்கே மீட்டிங்ஸ் நடக்குதோ, இது வந்து பார்த்தோன்னா நம்ம திருச்சி ஆஃப்லைன் ஸ்டோர் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்மளோட எல்கே சார், மகாராஜன் சார், வந்து அதை தாண்டி பார்த்தோன்னா நம்ம கிருஷ்ணன் சார், வினோதினி இடி மேம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து எடுத்த ஒரு ஃபோட்டோஸு. டைரக்ட் மீட்டிங் நம்ம எங்கே நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துக்கு நான் போயிடுவேன். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தோன்னா நான் சொல்லலையா ஒவ்வொரு மீட்டிங்க்கு வந்து பார்த்தோன்னா ஜெனி மேம் சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயத்த. நான் வந்து பார்த்தோன்னா அவங்கள பெருசாக நம்ம கெஞ்ச வைக்கக்கூடாது, அவங்க வந்து பார்த்தோன்னா வாங்கப்பா மீட்டிங்க்கு வாங்கப்பா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா சொல்ல வைக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்பேன். ஏன்னா நம்மளோட நல்லதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க. டைரக்ட் மீட்டிங் ஒவ்வொரு இடத்துக்கும் வாங்கன்னு சொல்கிற ஒரு விஷயம் நம்ம சக்ஸஸ்க்காக, நம்ம சம்பாதிக்கணுன்றதுக்காக, நம்ம லைஃப்பில் நம்ம முன்னேறணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ பெருசாக அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வாங்கன்னு இழுக்கக்கூடாது. நாங்கள் ஒரு டைம் நம்ம
தெரிஞ்சிருச்சா நம்மவே போயிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா இருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேரு ஸ்டேடியத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பேர் முன்னிலையில பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க அவார்ட்ஸ் அண்ட் ரெகனேஷன். ஸோ அந்த ஒரு மீட்டிங்ஸில் வந்து பார்த்தோன்னா அட்டன் பண்ணது. அதை தாண்டி இன்னைக்கு டைரக்ட் மீட்டிங்ஸ் ஒவ்வொரு மீட்டிங் வந்து பார்த்தோன்னா அட்டன் பண்ணி இது நம்ம காமராஜர் அரங்கத்தில் வந்து பார்த்தோன்னா இப்போ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா போய் டைமண்ட் மீட்டிங்கில் வந்து போய் எடுத்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோர் குரூப் மீட்டிங் நம்மளோட சிவா சார் எல்கே சார் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு நம்மளோட மதுரை மாசி ஈவெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவோம் நம்ம ஒவ்வொரு மீட்டிங்கில் நம்ம டீம் மெம்பர்ஸை எந்த அளவுக்கு அதிகப்படுத்தி நம்ம கூட்டியாந்து உட்கார வைக்கிறோமோ அப்போ தான் நம்மளோட சக்ஸஸ் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்களே. ஸோ அப்படி நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்ஸ்க்கு கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அது எல்லா மீட்டிங்ஸும் கூட்டியிருந்தேன். சொன்னது நம்மளோட ஈடிஸ், ஸோ நம்மளோட சுதா மேம், கவிதா மேம், நிஷா மேம், ராமகுட்டி மேம், ஸோ நர்மதா மேம், சசிகலா மேம் சொல்லிட்டு நீங்கள் நம்மளோட ஈடிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே சென்னை காமராஜர் அரங்கத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐகான் ஸ்டார் சரிங்களா. ஸோ நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ட்ரீம் லிஸ்ட் வேணுமோ அந்த ட்ரீமை வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய செவத்தில் நான் ஒட்டி வைப்பேன். ஸோ அந்த பழக்கம் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஐகான் ஸ்டார் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஐகான் ஸ்டோரோட போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா செவத்தில் ஒட்டி வச்சுருந்தேன். ஸோ அதை தூங்கி எழுந்திரிச்சு அதை பார்க்கும் போதெல்லாம் ஐகான் ஸ்டார் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஐகான் ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா எல்லா மீட்டிங்ஸும் அட்டன் பண்ணேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் கூட மிஸ் பண்ண மாட்டேன். நான் எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்தில் ஏதோ ஒரே ஒரு மீட்டிங்கோ இல்லை ரெண்டு மீட்டிங்கோ மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் போகலை. மற்றபடி எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணேன். டேரக்ட் மீட்டிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம். எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டாங்க, அண்ணன் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா அமௌண்ட் இல்லை, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரொம்ப தூரம் ட்ராவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிள்ளைங்க இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நிறைய சொல்கிறோம் இல்லையா. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எல்லா ரீசன்ஸுமே இருக்கும், நான் இருக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா ரீசன்ஸும் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை தாண்டி நம்ம வரும்போது தான் வந்து நமக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மீட்டிங்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்களாம் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம மீட்டிங் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சொல்லணும், ஸோ கெஞ்சணும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. அப்பயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. சில டைம் வந்து பார்த்தோன்னா நான் மீட்டிங் போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிடுவேன். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வீட்டில் சண்டை நடக்கும், திருப்பி போயிட்டு வரும்போது சண்டை நடக்கும், திருப்பி வந்து பார்த்தோன்னா போய்கிட்டு இருக்கும்போதே ஃபோன் பண்ணி சண்டை வரும், திட்டுவாங்க. சரி ஏன் அப்படின்னா எல்லார் வீட்லையும் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வருவேன். நான் நிறைய மீட்டிங்ஸில் வந்து பார்த்தோன்னா அழுதுகிட்டே போயிருக்கேன். திருப்பி வந்து பார்த்தோன்னா மீட்டிங்கை முடிச்சுட்டு வர டைம் அந்த டைமில் அமைதியாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வர டைமிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக திட்டுவாங்க. ஸோ அப்படி வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே நிறைய மீட்டிங்கில் அழுதுகிட்டே வந்திருக்கேன். ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தோன்னா மீட்டிங்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. எங்கே டேரக்ட் மீட்டிங் நடந்தாலும் அந்த இடத்த மிஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்த நம்ம சம்பாதிக்கிறதுக்கான ஏதோ ஒரு டிப்ஸ் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்காமல் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீட்டிங்ஸையும் வந்து பார்த்தோன்னா அட்டன் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சொல்லுவோம் இல்லையா நமக்கு இந்த பிஸ்னஸ் மூலயமா நம்ம எதுக்காக வந்தோம், கண்டிப்பாக நம்மளோட தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம். கரெக்டுங்களா. நம்ம தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு, நம்மளோட ட்ரீம்ஸு, நம்ம நீட்ஸு, ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆக்சஸ் மூலியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபோட்டோஸ் வந்து பார்த்தோன்னா மிஸ் ஆகிடுச்சு, நான் எடுக்க முடியல. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தோன்னா இந்த ஃபோட்டோஸ் தான் கிடச்சிச்சு, அதனால் வந்தேன். ஸோ ஆக்சஸ் மூலியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் சொன்ன விஷயம், ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா நம்ம சம்பாத்தியத்தில் நம்மளால் ஏதாவது ஒன்று வாங்க முடியுதா, ஃபஸ்ட்டு நம்மளை நாம் பார்த்துக்க முடியுதா, நம்ம வந்து பார்த்தோன்னா டக்குன்னு வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டம் அந்த காசை வந்து பார்த்தோன்னா நம்மளால் ரெடி பண்ணி கொடுக்க முடியுதா அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பண்ணேன். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா தோடில் வந்து பார்த்தோன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கயல் மேம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா மேம், கண்ணன் தம்பி, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய தோடு எல்லாமே நாங்கள் ஒரே நாளில் எல்லாருமே வந்து 4 பேரும் வந்து பார்த்தோன்னா ஒரே நாளில் வந்து பார்த்தோன்னா அச்சீவ் பண்ணோம். ஸோ கொலுசு எல்லாமே வந்து பார்த்தோன்னா மிஸ் ஆயிடுச்சு, பார்க்க முடியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ட்ரீம்ஸ் எனக்கு நிறைய இருக்கும். இந்த ப்ளூடூத் வாங்கணும், தன்னு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும். ஸோ நமக்குன்னு வந்து பார்த்தோன்னா ட்ரெஸ்ஸஸோ நம்மளோட ஒவ்வொரு நீட்ஸோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம தான் அந்த சம்பளத்தை வாங்கணும். வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா பெருசாக அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா இருப்பேன்.
அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆக்சஸ் மூலியமாக தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினேன். பெருசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்கூலை விட்டு நின்னதுக்கு அப்புறம் என்னோட இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஒவ்வொரு தேவைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து பார்த்தோன்னா நான் பெருசாக கேட்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, வீட்டோட சூழ்நிலை நமக்கு தெரியும். அப்படிங்கிறப்ப நான் வீட்டில் பெருசாக கேட்க மாட்டேன். ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு நாள் வரைக்கும் அது சின்னதாக ஒரு பொட்டு வாங்கினா கூட அது ஆக்சஸோட சம்பளத்தில் தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கினேனே தவிர மற்ற எந்த ஒரு விஷயத்தில் வாங்கினது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த தோடு நான் ப்ரொமோட் பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் நான் வாங்கியிருந்தேன், குட்டியாக கிட்ட வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா ரஃப்யூஸுக்கு இதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அதை தாண்டி வந்து பார்த்தோன்னா இன்னொரு ரிங்குமே சேர்ந்து வாங்கியிருந்தேன். பட் அந்த ரிங்கையுமே வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோ எடுக்க முடியல. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து பார்த்தோன்னா சொல்லுவோம் இல்லையா, கோல்டில் என்ன தான் நம்ம வீட்டில் வந்து பார்த்தோன்னா நமக்கு கோல்டில் வாங்கி கொடுத்துருந்தாலும் நம்ம சம்பாத்தியத்தில் நம்ம வாங்கி போடும்போது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளோட பிள்ளைங்களுக்கோ இல்லை நம்ம அம்மா அப்பாக்கோ ஏதோ ஒரு விஷயத்த வாங்கி கொடுக்கும்போது தான் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பார்த்து சந்தோஷப்பட்டு வாங்கின ஒரு விஷயம். ஸோ அப்படி வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான ட்ரீம் லிஸ்ட் வந்து பார்த்தோன்னா போட்டிருக்கேன். சொல்லுவாங்களே அது சார் ட்ரீம் லிஸ்ட் எழுதுங்கப்பா, ட்ரீம் லிஸ்ட் எழுதுங்கப்பா. ஏன் அப்படின்னா நான் எப்படி இந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் அச்சீவ் பண்ணேன் அப்படின்னா எப்போவுமே நான் கரெக்டாக வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவேன்னா எனக்கு இந்த வருஷத்தில் என்னெல்லாம் வேணும், எதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பெருசாக ஒரு ட்ரீம் லிஸ்ட்டை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் வந்து பார்த்தோன்னா செவத்தில் எப்போவுமே ஒட்டி வச்சுருப்பேன். ஒட்டும் போதும் பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோன்னா வீட்டில் திட்டினாங்க, இது என்ன இப்படி ஒட்டி வச்சிருக்க, அதெல்லாம் வாங்க போறியா, அதெல்லாம் உன்னால் வாங்க முடியுமா. அது பார்த்தோன்னா வரவங்க போகிறவங்களே நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, இப்போ வந்து பார்த்தோன்னா அத்தை வராங்களா இல்லை அக்கா வராங்களா இல்லை மாமா வராங்களா யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ள வந்து ரூம்குள்ள வந்து பார்ப்பாங்களே. அப்படி பார்க்கும்போது எடுத்த உடனே வீடு ஃபுல்லாக அதுதான் இருக்கும். அப்படி ஒட்டும்போது கண்டிப்பாக நமக்கு திட்டு விழுகும். நிறைய வந்து பார்த்தோன்னா எதுக்கு இப்படி பெயிண்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சதில் அப்படி ஒட்டினா அது ஃபுல்லாக எடுத்துட்டு வந்துடாதான் அப்படின்ற மாதிரி நிறைய திட்டுவாங்க. ஆனால் என்ன தான் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தூங்கி எழுந்திரிச்சோன்னா முழிக்கிற விஷயம் என்னோடய ட்ரீம் லிஸ்ட் மூஞ்சில் தான் நான் முழிப்பேன். கண்டிப்பாக இதை வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லிஸ்ட்டாக வச்சுருப்பேன். அப்படி சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லிஸ்ட்டு கண்டிப்பாக மேக் பண்ணுவேன். இது 2025 இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா மேக் பண்ண விஷயம். டேட் அண்ட் டைமோடு வந்து பார்த்தோன்னா எவ்வளோக்கு வாங்கணும், எந்த தேதியில் வாங்கணும்னு சொல்லிட்டு டேட் அண்ட் டைம்லாம் வந்து பார்த்தோன்னா போட்டிருப்பேன். ஒவ்வொரு ட்ரீம் லிஸ்ட்டையும் வந்து பார்த்தோன்னா வருஷம் நான் மேக் பண்ணுவேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயத்த நான் வந்து பார்த்தோன்னா அச்சீவ் பண்ணிடுவேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னாங்க, ஆதி சார் சொன்னாங்க, நம்ம ட்ரீம் லிஸ்ட்டை ஒட்டி வச்சா மட்டும் போதாதுமா, அந்த விஷயத்த நம்ம தொட்டு ஃபீல் பண்ணணும். ஒரு ட்ரீம் நிறைய டைம் சரவணன் சாருமே சொல்லியிருக்காங்க, நம்ம சரவணன் சார் சொல்லியிருக்காங்க, ட்ரீம் லிஸ்ட்டை நம்ம வந்து பார்த்தா நமக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்த நம்ம தொட்டு உணர்ந்தணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து பார்த்தோன்னா கொடுக்கும். அந்த விஷயத்த நமக்கு வேணுன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ ஆதி சார் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரி அன்றைக்கி பைக் இந்த வருஷம் கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நான் ஃபீல் பண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூமில் போயிட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கடையை திறந்த உடனே நான் தான் உள்ளே போயிட்டேன். ஸோ உள்ளே போய் அந்த விஷயத்த பார்த்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸு. ஸோ நிறைய பேர் குரூப்லாமே பார்த்துருப்பீங்க. ஜுவல்ஸ் வந்து பார்த்தோன்னா எனக்கு நிறைய வந்து பார்த்தோன்னா கோல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ ஜுவல்ஸ் வந்து பார்த்தோன்னா பார்த்தேன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஒவ்வொரு ஆக்சஸோட சக்ஸஸ் ஷேரிங்கில் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விழுது ஆணி வேற இருந்து இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தோன்னா கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட ஆதிமுருகன் சார் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனோஜ் சார் அண்ட் ஜெனி மேம்க்கு வந்து பார்த்தோன்னா தேங்க்யூ பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் ஆக்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இதை விட்டுட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டம் வரும்போது இதனால் நம்மளால் பண்ண முடியாது விட்டுட்டு போயிடணும்னு யோசிக்கிற இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். ஆனால் யோசிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சொல்கிற விஷயம், நம்ம எதுக்காக ஆக்சஸ் வந்தோம், அந்த ஒரு கஷ்டம் வருதுன்றதுக்காண்டி நம்ம எதுக்காக ஆக்சஸ் விட்டுட்டு போகணும், அதை தாண்டி வந்தால் தான் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தோன்னா ஜெனிமாமா இருக்கட்டும், ஆதிசாராக இருக்கட்டும், மனோஜ் சாராக இருக்கட்டும், ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தோன்னா மோட்டிவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன ஒரு விஷயத்தினால கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தோன்னா ஆக்சஸில் சக்ஸஸ் பண்ணியே ஆகணும். நம்ம ட்ரீம் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்தோன்னா அடையணும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு நடந்துச்சு. நான் ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது எனக்கு வேலை பார்த்த ஒரு மிஸ்ஸு, அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃபுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. பட் அவங்க இந்த ஒரு 1.5 வருஷமாக 2 வருஷமாக நீ பார்த்துட்டு இருந்துட்டு என்ன பண்ணாங்க, நீ இந்த ஆக்சஸ் விட்டு போயிடுவே நான் நினச்சேன், ஆனால் நீ வந்து பார்த்த அப்படின்னா
இதுல ஸ்ட்ராங்கா நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்தோன்னா நான் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டும் முடிக்கும் போது ஒவ்வொரு டைம் நான் வந்து பார்த்தோன்னா என்னோட ட்ரீம் ஒவ்வொரு விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ணும்போது சொன்னாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கு இந்த ஒரு கோல்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடுறத வந்து நான் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். இன்னைக்கு வந்து சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ உன்னால் இதெல்லாம் வாங்க முடியுமா, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உன்னால் இதை செய்ய முடியுமா, இதில் வந்து பார்த்தா நீ பண்ணிடுவியா, உனக்கு எதுக்கு இது வேண்டாத வேலை, நீ வந்து பார்த்தோன்னா இவ்வளோ படிச்சிருக்கியல கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போய் எழுது. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 4 லட்ச ரூபாய்க்கிட்ட நம்ம சம்பாரிச்சிட்டோம். சம்பாரிச்சாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் ரிஜெக்ஷன் கிட்டத்தட்ட ரொம்ப நாள்லாம் கிடையாது, இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. இதை நீ படித்த வேலைக்கு அதை பார்க்க வேண்டியதானே, இதை எதுக்கு நீ பண்ணுற, இது உனக்கு நிரந்தரம் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி சொன்னவங்க மத்தியில் கண்டிப்பாக நான் அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணும். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணுன்ற ஒரு எண்ணமே எனக்கு வருது. இந்த ஏன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு தடைக்கல் இல்லாமல் போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம இங்கே போகிற இது பண்ண தெரியலையா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பர்சன் நம்மளை டீஆக்டிவேட் பண்ணும்போது தான், நம்ம ரிஜெக்ஷன் பண்ணும்போது தான் இவங்க முன்னாடி நம்ம சக்ஸஸ் பண்ணணும், இவங்க முன்னாடி நம்ம அந்த ஒரு விஷயத்தை வாங்கி காட்டணுன்ற ஒரு எண்ணமே நமக்கு வரும். ஸோ அப்படி இப்போ நிறைய பேர் சொல்லி எனக்கு இவங்க நெகட்டிவ் பண்ணிட்டாங்க மேம், இவங்க ஒரு நாள் பண்ண உனக்கு எதுக்கு வேண்டாத வேலைன்னு சொல்லிட்டாங்க மேம், எங்கள் ஹஸ்பண்டை சொல்லி கொடுத்துட்டாங்க மேம், பிரச்சனையாகி போச்சு மேம் அப்படின்னு சொல்கிறலையா. கண்டிப்பாக அதெல்லாம் நல்ல விஷயம்னு நினச்சிக்கோங்க. அப்படி நம்மளை நெகட்டிவ் பண்ணி நம்ம அப்படி இந்த இடத்த விட்டு போக வைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க முன்னாடி நம்ம இந்த ஆக்சஸில் சக்ஸஸ் பண்ணி காட்டணும், அவங்க முன்னாடி நம்ம இன்கம் எடுக்கணுன்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக எல்லாருமே மைண்ட் செட் வச்சுக்க. நான் அப்படி தான் வச்சுக்குவேன். இன்றைக்கி சொல்லிட்டீங்க அவங்க சொன்னாங்க அப்படின்றதுக்காண்டி இதை விட்டுட்டு போயிருன்னு சொன்னாங்க, நான் பண்ண மாட்டேன், நான் விட்டுட்டு போக மாட்டேன், ஆக்சஸ் மட்டும் தான் பண்ணுவேன்னு சொன்னேன். அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி அவங்க என்ன கேட்குறாங்க, நீ வந்து பார்த்தோன்னா படித்த படிப்பை வேஸ்ட் பண்ணாத, நீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நிரந்தரம் கிடையாது, இதை வந்து பார்த்தீங்கன்னா நீ விட்டுட்டு நீ இதில் ஒன்றால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கண்டிப்பாக இந்த அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கணும், உங்கள் முன்னாடியே நான் சக்ஸஸ் பண்ணி காடன்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்போ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வழிகாட்டுதலோடு பண்ணி கொடுத்துட்ருக்கேன் என்னோடய சிடி சாருக்கும் அண்ட் ஜெனி மேம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதி சார் அண்ட் ஜெனி மேம் அண்ட் மனோ சாருக்கு வந்து பார்த்தா நான் தேங்க்யூ பண்ணிக்கிறேன். எஸ் தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். எஸ் பேக் டு ஹோஸ்ட். எஸ் அமிர்தா மேம், நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் மேம். ஓகே. எஸ் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ சூப்பராக எக்ஸலண்ட்டாக ரொம்ப சூப்பராக உங்களோட சக்ஸஸ் சரிங்க அப்படின்ற விஷயத்த கொடுத்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏன்னா மோகனா மேமோட சக்ஸஸ் சரிங் இப்போ தான் நிறைய பேர் ஃபர்ஸ்ட்டாக கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைலாம் இருக்குது. பட் ஆனால் அந்த சக்ஸஸ் ஆன பர்சன் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க, எவ்வளோ நெகட்டிவ்ஸ் ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கான செஷனை ரொம்ப சூப்பராக நம்மளோட மோகனா மேம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. சூப்பர். ஸோ இந்த ஒரு செஷனை லாஸ்ட் வரை இருந்து கவனிச்சேன், எனக்கு இந்த ஒரு செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நானும் சக்ஸஸ் சாரிங் கொடுப்பேன் அப்படிங்கிற பர்சன் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? வரிசையாக நம்மளோட இடிசிடிஸ் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. டீம் மெம்பர்ஸ் யாரும் கவனிக்கலையா? இவ்வளோ இடிஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்களே. ஓகே. ஸோ விஜயகுமாரி மேம் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். டைமண்ட் மார்னிங்ப்பா, வாய்ஸ் கேட்குதா? எஸ் மேம், கிளியரா இருக்கு மேம். ஹாப்பி டைமண்ட் ஈவினிங். மோனா மேம் வந்து நான் என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். சூப்பரான ஒரு லீடரு. என்ன சொன்னா எங்கேனாலும் மதுரை ஆஃபீஸோ மேலூர் ஆஃபீஸோ எங்கேனாலும் வந்து மீட்டிங் எல்லாம் வருவாங்க பார்த்துருக்கேன். ஒரு தன்மையா அமைதியா இவங்க வந்து இவ்வளோ சம்பாதிச்சிக்காங்களா அப்படின்னு நானே இன்னைக்கு தான் அவங்க சம்பாதிச்சு சொல்றப்ப நினைச்சேன். சைலண்டா இருந்து பண்ணுவாங்க, ஆனா ப்ராப்பரா சூப்பரா பண்ணுவாங்க. அவங்களோட சஜஸ்ட் ஷேரிங் சூப்பரா இருந்துச்சு. படிச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க, டீச்சர் ட்ரைனிங் போயிருக்காங்க. அவங்களோட ஒர்க் பண்றப்ப எப்படி வந்து டைம் கிடைக்காது, லீவ் கிடைக்காது, எல்லாமே ஷேரிங் பண்ணியிருந்தாங்க. சூப்பரான ஷேரிங். தேங்க்யூ. நான் தேங்க்யூ மேடம் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நாக்கில் கொஞ்சம் புண்ணு இருக்கனால பேச முடியல. தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். எஸ் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ சூப்பராக உங்களோட ஃபீட்பேக் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸாக இருந்தாலும் தேங்க்யூ மேம். ஸோ நெக்ஸ்ட் சத்யா மேம், நீங்கள் கோஹோஸ்டில் தான் மேம் இருக்கீங்க. எஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச், வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி.
எஸ் மேம். கண்டிப்பா மோகனா மேம் வந்து இன்னமும் பெரிய லெவல்ல வரணும். என்னோட தங்கச்சின்னு கூட சொல்லலாம். இப்போ ஒரு 1 வீக்கா பேசுனேன். 1 வீக் இப்போ மேம் சொன்ன மாதிரிலாம் அவங்களுக்கும் ரிஃப்ளெக்ஷன் வந்துச்சு. அவனுக்கு முன்னாடி நீ ஜெயிக்கணும் அப்படின்ற கோல் மட்டும் செட் பண்ண. கண்டிப்பா இந்த இயரே பைக் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அந்த லிஸ்ட் எல்லாம் போடும்போது கண்டிப்பா இன்னமும் அவங்க பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகணும். கண்டிப்பா அதுக்கு அவங்களுடைய ஒர்க் வந்து கன்சிஸ்டன்சியான ஒர்க்கும் அவங்களுடைய அப்ளைன் சப்போர்ட்னால தான் இன்னைக்கு சூப்பரா சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதை எல்லாருமே சரியா பயன்படுத்தணும்னா கண்டிப்பா நம்மளும் சக்சஸ் ஆக முடியும். தேங்க்யூ ஸோ மச் மேம், வாய்ப்புகளுக்கு நன்றி. கண்டிப்பா மேலும் மேலும் வளர்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மோகனா மேம். தேங்க்யூ ஸோ மச் ஸ்வேதா மேம். எஸ் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ சூப்பராக உங்களோட ஃபீட்பேக் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் ரதிதேவி மேம், உங்களுக்கு கன்வெர்ட் சாரி, நீங்கள் கோஹோஸ்ட்ல தான் மேம் இருக்கீங்க. Happy evening. Happy evening to all. எஸ் மேம், ஹாப்பி ஈவினிங் மேம். ஓகே. அவங்களோட சக்சஸ் சரிங்க ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நான் என்னது படிச்சிருக்கேன், இவ்வளவு படிச்சிருக்கேன். ஆனா அந்த படிச்ச படிப்புக்கான ஒர்க் இல்ல. இந்த ஒர்க் நான் எடுத்து ஒரு 2 இயர்ஸோ வந்து செஞ்சு நான் இவ்வளவு நான் வந்து இன்கம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அப்படிதான் படிச்ச படிப்புக்கான ஒர்க் இல்லாட்டினாலும் நம்மளோட அந்த பிசினஸ் நமக்கு வந்து அந்த ஆக்சஸோட பிசினஸ் நமக்கு வந்து கை கொடுக்குது அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ 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 மோகனா மேம். தேங்க்யூ எஸ் சத்யா, தேங்க்யூ மேம், ஸ்வேதா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சூப்பராக சிங்கப்பூர்ல தேங்க்யூ. இருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஃபீட்பேக் ஷேர் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ மேம். ஸோ நெக்ஸ்ட் நிவேதா பிடிஎல் மேம், உங்களுக்கு கன்வெர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட ஃபீட்பேக் வந்துட்டு ஷேர் பண்ணலாம் மேம். எஸ் மேம். டைமண்ட் ஈவினிங் மேம். ஹாப்பி எஸ் டைமண்ட் மேம், ஈவினிங். ஈவினிங். எஸ் மேம். எஸ் மேம். இன்னைக்கு வந்து செக்ஷன் நிஜமாலே வேற லெவலா போயிருந்துச்சு மேம். இன்னும் நிறைய நிறைய அச்சீவ் பண்ணணும். இந்த 3 monthsக்குள்ளேயே பைக் எடுக்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னன்னு பாத்தீங்கன்னா, நானும் அதேதான் 2 டிகிரி முடிச்சிருக்கேன். கவர்மெண்ட் எக்ஸாம் அதான் படிச்ச டிகிரி வேற. ஆனா கவர்மெண்ட் வேலை கிடைச்சா போதும், 10 ரூபா சம்பளம்னாலும் கவர்மெண்ட்ல வாங்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுல ரொம்ப ப்ரெஷரா தான் இருக்கு. வெளிய வெளிய போனா, அதுவும் வீட்டுல இருந்தா சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியாளுகளை வச்செல்லாம் வந்து போன் பண்ணியும் சரி, நேர்லயும் சரி கூட்டு வந்து அதை ப்ரெஷர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது போக மேமுக்கு நடந்த மாதிரி நெகட்டிவிட்டி எல்லாமே எனக்கும் நடந்துச்சு. அவங்களுக்கு ரீசெண்டா நடந்திருக்கு, எனக்கு வந்து இருந்தே நடந்துட்டு இருக்கு. சோ அவங்க சொல்லும் போது எனக்கும் ஒரு பூஸ்டப் ஆகுது. கண்டிப்பா அவங்க முன்னாடி இதெல்லாம் அச்சீவ் பண்ணி காமிக்கணும் அப்படின்ற மாதிரி. உங்களோட ஷேரிங் நிஜமாலே எனக்கு ரொம்ப பூஸ்டப்பா இருந்துச்சு மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. மேம் தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக சூப்பரான ஒரு விஷயத்த நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ வாழ்த்துக்கள் மேம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹுசைன் சார், நீங்கள் கோஹோஸ்டில் தான் சார் இருக்கீங்க. எஸ், தேங்க்யூ ஸோ மச் மேம். வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? எஸ் சார், கிளியராக இருக்குது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோகனா தங்கச்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து மோகனா தங்கச்சியோட நிறைய டிராவல் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, அவங்களோட ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறத இன்னைக்கு தான் நான் வந்து பார்த்தேன். அதாவது சக்சஸரிங் அப்படிங்கிறது எதுக்காக அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்காமலே நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. பட் ஆனால் உண்மையிலே வந்து ஆக்சஸ் இந்தியாவுக்கு முன்னால என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆக்சஸ் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்ப நான் என்னெல்லாம் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த தெள்ள தெளிவான முறையில இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த ஒரு மணி நேரம். ஆனா இது எல்லாருமே மக்கள் எந்த அளவுக்கு வந்து லேசியா நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய கவுண்டை பத்தி பார்த்தாலே வந்து தெரியுது. கிட்டத்தட்ட அதிகபட்சமாக ஒரு 140 நபர்கள் தான் வந்திருக்காங்க. பட் ஆனா இந்த சக்சஸ் ஷேரிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டப்படணும், எந்த அளவுக்கு படிச்சதுக்கு அப்புறமும் கஷ்டப்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல வந்து ரொம்ப தெள்ள தெளிவான முறையில இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நம்மளோட மேம். ஸோ அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்கிட்டு தான். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஒரு தருணத்துல ஆக்சஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பை சரியான முறையில பயன்படுத்தி நல்ல ஒரு இன்கம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஏர்ன் பண்றதோட மட்டும் இல்லாம சின்ன சின்ன தங்க நகைகள் எல்லாமே இந்த இடத்துல வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி இன்னும் நிறைய அதிகபட்சமான வருமானம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வாங்கி நல்ல நிறைய இந்த ஜொல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த போட்டோவா வந்து அவங்க வந்து பார்த்தாங்க. ஸோ அதை உண்மையில லைவா இந்த இடத்துல மோகனா மேம் இந்த இடத்துல வாங்குறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்கிட்டு தான் சீக்கிரமாவே ஸ்கூட்டி அச்சீவ் பண்ணி நிறைய நபர்கள் இந்த இடத்துல வந்து சக்சஸ் பண்ண வைக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்ஸ்.
எஸ் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ சூப்பராக ஒரு சீடியாக இருந்தாலும் ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்துமதி சிஎல் மேம் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்துமதி மேம் உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன் மேம். டைமண்ட் மார்னிங், டைமண்ட் குட் ஈவினிங் மேம். எஸ் மேம், குட் ஈவினிங். சரிங்க, எனக்கு அவங்க மேம் சொன்ன ஒவ்வொரு விஷயமே ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமா இருந்துச்சு ரொம்பவே. ஏன்னா மேரீட் ஆனவங்களே நம்பி நம்ம போய் பேசுறதுக்கே நம்ம இவ்வளவு யோசிக்கும். ஆனா அன்மேரிடா இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கும் போது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் அவ்வளவு நுணுக்கமா கவனிச்சிட்டு இருந்தேன். மேம்க்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாரும் நம்மளோட ஆக்சஸ்ல வந்து ஜாயின் பண்ண ஒர்க் பண்ற எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருந்துட்டு தான் இருக்கு. அவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி நம்ம இந்த இடத்துல நின்னோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம். அந்த ஒரு விஷயத்த மேம் வந்து புரிய வச்சாங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்டான நிறைய விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. நான் எல்லாருக்குமே லோவர் ஹேண்ட் கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுற எனி 2 person கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்குறேன். ஏன்னா யாருக்கு வாய்ப்பு கொடுக்குறதுனே தெரியல, சாரி. ஸோ நிஷா மேம் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நிஷா மேம். ஹாப்பி டைமண்ட் ஈவினிங் மேம். எஸ் மேம், ஹாப்பி டைமண்ட் ஈவினிங். மோகனா மேம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்களுடைய சக்சஸ் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னு ஃபர்ஸ்ட் இருந்து லாஸ்ட் வரைக்கும் கவனிக்கும் போதே நல்லா புரிஞ்சுச்சு. அவங்க பேசும்போதே நல்ல ஒரு சுவாரஸ்யமா கேட்கறதுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, நல்லா சூப்பரா இருந்துச்சு. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதை எடுத்திருந்தாங்க இந்த இதை. ஆனா எடுத்த பிறகு கொஞ்ச நாள் 8 மாசம் அவங்க ரன் பண்ணாம இருந்தாங்க. அது நான் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத அவங்க தெளிவா ஷேர் பண்ணாங்க. ஃபர்ஸ்டே நான் பண்ணியிருந்தேன்னு சொன்னோம்னா இன்னுமே நான் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணி இன்கம் நான் எடுத்திருப்பேன். அது தப்பானது ஒரு பெரிய மிஸ்டேக்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது உண்மைக்குமே உண்மையான ஒரு இதுதான். அதுக்கு பிறகு நமக்கு வந்து யாரா இருந்தாலும் சரிதான், +2 படிச்சுட்டு அடுத்து காலேஜுங்கும் போது நம்ம பெரிய ஒரு கனவு, பெரிய ஒரு நாளா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டே என்னைக்கு வரும், நம்ம எப்போ போய் ஜாயின் பண்ணுவோம், எப்போ நம்ம புது புது ஃப்ரெண்ட்ஸ், புது காலேஜ், புது இடம் சந்திப்போம்னு ரொம்ப ஒரு ஆர்வமா இருப்போம். ஆனா அந்த நேரத்துல கூட நம்மளுடைய மேம் வந்து காலேஜா நம்மளுடைய ஆக்சிஸ் பிரான்ச் ஆஃபீஸா எதுன்னு சூஸ் பண்ணி இதுதான் முக்கியம், ஆக்சிஸ் பிரான்ச் ஆஃபீஸ் போனாதான் முக்கியம், அதுதான் நம்மளுக்கு எதிர்காலத்துல நம்மளுக்கு ஒரு கை கொடுக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அதை போனாங்க. அது மட்டும் இல்லாம அது மூலமா வருத இன்கம் நிறைய சம்பாதிச்சாங்க. நம்மளுக்கு நம்மளுடைய பேரண்ட்ஸ் எவ்வளவோ நகைகள் தந்திருப்பாங்க, எவ்வளவோ ஆசைப்பட்டது எல்லாமே தந்திருப்பாங்க. அதுவுமே நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளுடைய கையால நம்மளே சம்பாதிச்சு ஒரு சின்ன பொருளா நம்ம எடுத்தாலும் கூட அது எவ்வளவு ஒரு ஹாப்பினஸ். நம்மளுடைய பேரண்ட்ஸ் எடுத்துறதை விட நம்மளே உழைச்சு எடுக்கிறது எவ்வளவு ஹாப்பினஸா இருக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ரொம்பவே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து எவ்வளவோ முள் பாதையை கடந்துதான் இந்த இவ்வளவு பெரிய சக்சஸ் அவங்க வந்து வந்திருக்காங்க. இருந்தாலும் என்னை இன்னுமே நெகட்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு முன்னாடி நான் இன்னும் சாதிச்சு காமிக்கணும், இனிமே தான் நான் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ED போஸ்ட்டுங்கும் போது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளவோ நெகட்டிவ், எவ்வளவோ ஒரு கஷ்டம், எவ்வளவோ ஒரு கவலை. ஏன்னா அவங்க மீட்டிங் போகும்போது கூட அவங்களுடைய அழுதுகிட்டே தான் போனாங்க, அழுதுகிட்டே தான் இருந்தாங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஆனா வரும்போது சிரிச்சுக்கிட்டு வந்தாங்க. அப்படிங்கும்போது மீட்டிங் போகும்போதும் கூட அவங்களுடைய கஷ்டத்தை அவங்க ஷேர் பண்ணி வச்சிருந்தாங்க. ED போஸ்ட்டை எடுத்திருக்காங்க. ஆனா இன்னுமே நான் சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கு, இன்னும் பைக் எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி நாங்களும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். மேம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். எஸ் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது நீங்க பேசுற அந்த வேர்ட்ஸ்லேயே தெரியுது. ஸோ ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் நாகலட்சுமி மேம் உங்களுக்கு எஸ் தேங்க்யூ மேம். நாகலட்சுமி மேம் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். எஸ் மேம், ஹாப்பி டைமண்ட் ஈவினிங் மேம். உண்மையிலே எஸ் மேம், மோகனா மேம் லைஃப்குள்ளேயே அப்படியே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க ஒரு ED ஆயிட்டு இந்த 10th வேற யாரும் இந்த சக்சஸ் சரிங்களா 10th சர்டிஃபிகேட் வந்து காமிச்சாங்களான்னு சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா மேம் வந்து இந்த ஸ்டார்டிங்ல இருந்தே காமிச்சாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமே ஷேர் பண்ணாங்க இல்லையா, எங்க அண்ணன் வந்து நல்லா என்னையோட படிப்பான், ஆனா நான் வந்து கம்மியெல்லாம் நார்மலா படிப்பேன். அப்புறம் உண்மையிலே ஒரு ED ஆயிட்டு சில பேர் இந்த இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா மேம் உண்மையிலே அவளை ஒரு எளிமையா நல்லா பேசினாங்க. நான் நிறைய விஷயத்த இன்ஸ்பிரேஷன் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மேம் வந்து சொன்னாங்க, அதாவது என்னோட தேவை எல்லாமே நான் சம்பாதிச்சு வந்து பூர்த்தி பண்ண முடியுமா, ஆனா முடியும், ஆக்சிஸ்ல முடியும் அப்படின்னு நிறையாவுக்கு அச்சீவ் பண்ணதை காமிச்சாங்க. நம்ம ஆதி சார் சொல்லுவாங்க இல்லையா,
ஒரு அப்ளைன் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் செய்யறாளா அது வந்து நீங்க இருக்கணும் அப்படின்னாங்க. உண்மையிலே அது மோகனா மேம் வந்து செய்கையிலே செஞ்சு காமிச்சிட்டாங்க. சார் ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆளா அந்த பைக் ஷோரூம்குள்ள போய் மேம் தான் ஃபர்ஸ்ட் அந்த போட்டோவை எடுத்து போட்டாங்க. நிறைய விஷயம் நான் வந்து மேம்கிட்ட வந்து கத்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. மேம் நான் அவங்ககிட்ட பேசியிருக்கேன். ரொம்ப ஒரு பூஸ்டப்பா இருந்துச்சு மேம். தேங்க்யூ மேம். எஸ் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆன விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ வாழ்த்துக்கள் மேம். ஸோ நெக்ஸ்ட் எஸ்டர் மேம், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஹாப்பி டைமண்ட் ஈவினிங் மேம். வாய்ஸ் கேக்குதா மேம்? ஈவினிங் மேம், உங்கள் வாய்ஸ் கிளியராக இருக்குது, நீங்கள் ஷேர் பண்ணலாம். சக்ஸஸ் ஷேரிங் மோகனா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நாள் அவங்க டிராவல் பண்ணி இவ்வளோ லட்சம் நான் சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னாலும் இன்னும் ரிஜெக்ஷன் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணேன். அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ வந்து ஆக்சிஸ்ல இருக்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ரிஜெக்ஷன் வருது, நம்ம அச்சீவ்மெண்ட் பண்றோம், சம்பாதிக்கிறோன்றதை விட ஸ்டாண்டர்டா நிக்கணும், கன்சிஸ்டன்சியா பண்ணணும் அப்படின்றது நான் மேம்கிட்ட இருந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணிருக்கீங்க. அதே பாசிட்டிவ் வைப்ரேஷனோட ஒர்க் அவுட் பண்ணுங்க. சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கறத எடுக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்டா ராஜேஷ் சார், நீங்க கோஹோஸ்ட்ல தான் சார் இருக்கீங்க. எஸ் மேம், தேங்க்யூ ஸோ மச். கிடைக்காதோன்னு நினைச்சேன். ஓகே, குட் ஈவினிங் டு ஆல். சூப்பராக இன்னைக்கான ஒரு மோகனா மேடம் வந்து அவங்களோட சக்ஸஸ் ஆகிறீங்க. எனக்கு தெரிஞ்சு நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் கேட்குறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரீசெண்ட் டேஸில் தான் அவங்கள்ட்ட நான் பேசிட்டு இருந்தேன். ஒரு 1 or 2 ஒரு லாஸ்ட் 3 to 4 மீட்டிங் வரைக்குமே நான் அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். ஸோ இடையில வரும்போது கால் பண்ணுவோம், எங்கடா இருக்க, வந்துட்டியாடா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் அக்கா நீங்கள் எங்கே இருக்கீங்க, வந்துட்டீங்களா நான் கேட்பேன். அப்புறம் ஒன்னா அந்த நம்ம சென்னை ஈவெண்ட் போனப்பெல்லாம் டான்ஸ் ஆனது அதெல்லாம் சொன்னாங்க. கூப்பிட்டு நானும் வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஷேர் பண்ணாங்க. ஒரு அக்கா, சொல்ல போனா தூரத்து சொந்தத்து அக்கா, அந்த மாதிரி ஒரு அக்கா. ஸோ சூப்பரா என் கூட இப்போ நான் அவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்து கடந்து வந்த பாதை எனக்கு வரைக்கும் அவங்கள்ட்ட உட்காந்து கேட்டதில்லை. மற்ற என்னெல்லாமோ பேசியிருக்கேன், பட் இதெல்லாம் நான் கேட்டதே இல்லை. மார்க்ல இருந்து அவங்க ட்ராவல் பண்ணி அவங்க ஒரு டீச்சருங்கிறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அப்புறம் நர்மதா, அவங்க 2 பேரும் பார்க்கும்போது அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கும். அப்புறம் டிராவல்ல இன்னைக்கு ஆக்சிஸ்ல ஈடுபட்டு ரொம்ப சூப்பராக டிராவல் பண்றாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வைராகியம். எக்காரத்தை கொண்டும் ₹1 கூட வீட்டில் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா நான் வாங்கக்கூடாது, நான் சம்பாரிச்சா அது ஆக்சிஸ்ல இருந்து மட்டும்தான் நான் என்ன பண்ணேன் செலவு பண்ணணும் அப்படிங்கிறத சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து நிறைய பேருக்கு வந்து இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சான்னு தெரியல, பட் எனக்கு நிறைய இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா ஆதிமுருகன் சார் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாங்க. அவங்கள யார் ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்கள்ட்டே பைக்கை வாங்கிட்டு போய் ஒரு பாக்ஸ் ஸ்வீட் கொடுத்தாங்க. அடுத்து அதே நபர்கிட்ட போயிட்டு திரும்ப என்ன பண்ணாங்கன்னா கார் வாங்கினதுக்கு அப்புறம் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பண்ண அந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு அப்படியே டீம் எல்லாருமே அப்படியே பண்றாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதே மாதிரி அவங்க இப்பவும் சின்ன சப்போர்ட் கூட வீட்டுல இருந்து கிடையாது. இப்போ அந்த சக்சஸ் ஷேரிங் கொடுக்கும்போதே நிறைய பின்னாடி பேக்ரவுண்ட்ல வந்து சவுண்ட் வந்திருக்கும். ஏன்னா வீட்டுல துளி கூட இன்னுமே அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. ஏன்னா சொல்லியிருக்காங்க, டேய் சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அக்கா. ஸோ அந்த சப்போர்ட்லாம் மீறி கண்டிப்பா ஒரு நாள் மாறும்னு எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா தன்னையும் மோட்டிவேட் பண்ணிட்டு தன்னை சார்ந்தவங்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா என்கரேஜ் பண்ற ஒரு அக்கா தான் நம்ம மோகன் அக்கா. ஸோ டைமண்ட் ஆர்ட் முடிச்சதெல்லாம் சூப்பரான ஒரு விஷயம். இன்னைக்கு தான் குயிக் ஸ்டார்ட் சிஎல் ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன். அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ இன்னும் அக்கா தொட வேண்டிய உச்சம் வந்து நிறைய இருக்குது. இந்த 2 இயர் ஜேர்னி எப்படி இருந்தது தெரியாது, பட் அடுத்து வரக்கூடிய இயர்ஸ் வந்து நல்லா இருக்கும், கண்டிப்பா இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். எஸ் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப சூப்பராக மோகன் அக்கா கூட ட்ராவல் பண்ண நிறைய விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். ஸோ நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக உங்களோட ரிட்டன் நோட்ஸ் அண்ட் வாய்ஸ் நோட்டை நம்மளோட இண்டிவிஜுவல் காமன் குரூப் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? சூப்பர் சார். கண்டிப்பாக நம்மளோட மோகனா மேம் பற்றி நானுமே ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். ஸோ அக்காவை பார்த்தோன்னா எனக்குமே அந்த ஒரு ஈவெண்ட் மூலியமாக தான் தெரியும். ஸோ நான் ட்ராவல் பண்ணும்போது அக்கா கூட இருக்கும் போதெல்லாம் அவங்க எப்போவுமே ஒரு ஜாலியான கேரக்டர். ஸோ அவங்க இருக்கும் போது ஹாப்பியாக என்ஜாய் பண்ணும், அந்த மாதிரி தான் அவங்க கூட இருக்கும் போது மோஸ்ட்லி இப்படி தான் வந்துட்டு இருப்போம். பட் ஆனால் இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு, ஸோ இவ்வளோ ரிஜெக்ஷன் இருக்கா, நெகட்டிவிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையாகவே நிறைய விஷயங்களை தாண்டி இன்னைக்கு சக்ஸஸ் ஷேரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ட்ரீம்ஸ் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ட்ரீம்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. இது ஜஸ்ட் பிகினிங் தான். கண்டிப்பாக இதை விட நிறைய பெரிய ட்ரீம்ஸ் ஆக்சஸ் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஷார்ட் அண்ட் டைமிங்கில் அச்சீவ் பண்ணதுடைய வாழ்த்துக்கள் மேம். சூப்பர். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த ஒரு செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். கண்டிப்பாக இங்கே ஒரு
150+ இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பொறுமை இல்லாம வெளில போயிட்டாங்க. லாஸ்ட் வர ஒரு 101 இருக்கீங்க. கண்டிப்பா மேம் மாதிரியே நீங்களும் அப்கமிங் டேஸ்ல இதே மாதிரி சக்சஸ் ஆறீங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஒரு செஷனை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண நம்மளோட மோகனா மேம் அது ரொம்ப சூப்பரா ஹோஸ்டிங் பண்ண அமிர்தா மேம்க்கு தேங்க்யூ பண்ணிட்டு நம்மளோட செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். உங்க எல்லாருக்குமே அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். Thank you, Mohana ma'am. Ma'am, thank you, Thank you, Amrita. Amrita. Thank you, Mohana ma'am. Thank you, Amrita sir. Thank you, Mohana ma'am. Thank you, Shweta ma'am. Thank you, Amrita madam. Thank you, Shweta madam. நன்றி. மச் டு ஆல். ஸோ சூப்பராக நிறைய பேர் அன்மியூட் பண்ணிட்டு தேங்க்யூ சொன்னீங்க. யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பயங்கர நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு செஷனை கம்ப்ளீட் பண்ண நம்மளோட மோகனா மேம்க்கு நான் ரொம்பவே தேங்க்யூ பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் தாண்டி இன்னைக்கான செஷனில் ரொம்ப சூப்பராக ஹோஸ்டிங் பண்ண நம்மளோட அமிதா மேம்க்கு, ஏன்னா அவங்களுக்கு தம்பி அழுதுருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதான் நான் அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஸோ அவங்களுக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு செஷனை லாஸ்ட் வரை இருந்து கவனிச்சவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. ஸோ சூப்பராக நாளையிலேருந்து நம்மளோட ஒர்க் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி இந்த வீக்கில் நீங்கள் எல்லாருமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இன்கம் யூனராகவும் ஒரு அச்சீவராகவும் கிரியேட் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ லீடர்ஸ்.